வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழா 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எதிர்க்கட்சி தலைவர் யார்? காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீவிர ஆலோசனை. மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி திறக்கும் நாளிலேயே பாட புத்தகம் வழங்கப்படும். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. டெல்லியில் நாளையும் நாளை மறுநாளும் 144 தடை உத்தரவு பிறப்பித்து டெல்லி காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்திய ஜனநாயகத்தின் ஆட்சி பீடமாக விளங்குவது நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றத்தின் மக்களவைக்கு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் 7 கட்டங்களாக தேர்தல் நடந்தது. இதில் பதிவான வாக்குகள் கடந்த 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. 543 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதே நேரம் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து வந்த பாரதிய ஜனதா கட்சி 240 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களை பெற்றிருந்தது. ஆட்சி அமைக்க தேவையான 272 இடங்கள் என்ற இலக்கை இந்த கூட்டணி கடந்திருந்ததால் மத்தியில் கூட்டணி ஆட்சி அமையும் நிலை உருவானது. இதனை உறுதி செய்யும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிவித்தன. உடனடியாக மத்தியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா தொடங்கியது. நேற்று டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதனை அடுத்து ஜனாதிபதியை பிரதமர் மோடி நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆட்சி அமைக்க ஜனாதிபதியும் அழைப்பு விடுத்த நிலையில் நாளை பிரதமராக மோடி பதவியேற்க இருக்கிறார். இந்த நிலையில் மோடி பதவியேற்பு விழாவை முன்னிட்டு டெல்லியில் நாளையும் நாளை மறுநாளும் 144 தடை உத்தரவு பிறப்பித்து டெல்லி காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் டெல்லியில் ட்ரோன்கள் மற்றும் பாரா கிளைடிங் போன்றவை பறக்க தடை என டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தேர்தலில் தோல்வியடைந்த மாநிலங்களின் காரணங்கள் குறித்து தனியாக ஆய்வு செய்யப்படும் என்று காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த 4ஆம் தேதி எண்ணப்பட்டன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 234 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதே சமயம் பாஜக தனியாக 240 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. காங்கிரஸ் கட்சி 99 இடங்களை கைப்பற்றி 2வது பெரிய கட்சியாகவும், சமாஜ்வாடி கட்சி 37 தொகுதிகளை கைப்பற்றி 3வது பெரிய கட்சியாகவும் உள்ளன. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தொடங்கியது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மூத்த எம்பிக்கள் என பலர் பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பது குறித்து, அடுத்த காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் யார் என்பது குறித்தும் முடிவெடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த சோனியா காந்தியே தற்போது தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து எம்பிக்களையும் உள்ளடக்கிய காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சியின் கூட்டம் இன்று மாலை 5:30 மணிக்கு நாடாளுமன்றத்தின் மைய கட்டிடத்தில் நடைபெறும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி எம்பிக்களுக்கு இன்று இரவு ஹோட்டலில் விருந்து அளிக்கிறார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 8ஆம் தேதி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து வாக்களித்த மக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக உள்ளது என்று தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவிலேயே 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள ஒரே கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணிதான். அதனால்தான் பிரதமர் மோடி செங்கோலை தவிர்த்து இந்திய அரசியல் அமைப்பை வணங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என தமிழச்சி தங்கபாண்டியன் கூறியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி சென்னை தென்மேற்கு மாவட்ட திமுக சார்பில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் 3 இடம் பிடித்த மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை விட தான் அதிக மக்கள் பணி செய்ய போகிறேன் என்ற தமிழிசை சவுந்தரராஜன் கருத்துக்கு பதில் அளித்த தமிழச்சி தங்கபாண்டியன் பதில் அளித்துள்ளார். தொடர்ச்சியாக மக்களுக்காக திமுக நின்றுள்ளது. 40 இடங்களில் இங்கே திமுக வென்றதால் தான் மத்தியிலே மைனாரிட்டி அரசு அமைந்துள்ளது. 400க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவோம் என்ற பிம்பம் தகர்க்கப்பட்டுள்ளது. அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்துள்ளது என்று பேசியுள்ளார். நீட் தேர்வு முடிவுகளில் உள்ள முறைகேடுகள், குழப்பங்களுக்கு தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வில் 720க்கு 720 என்ற மதிப்பெண் பெற்றவர்கள் 67 பேர். இதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஒருவர் மட்டுமே முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். 2021ஆம் ஆண்டு 3 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு இருவர், 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் பகுதியை சேர்ந்த மாணவர் உள்ளிட்ட 2 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு 67 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். அதனால்தான் தற்போது நீட் தேர்வின் மீது சந்தேகம் அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அவர் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள நீட் பயிற்சி மையத்தில் பயின்ற 7 பேர் 720க்கு 720 என்ற முழு மதிப்பெண்கள் வழங்கியிருந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள தேர்வு பட்டியலில் 718 மற்றும் 719 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்பெண் இன்னும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என தெரிவித்தார். ஒரு கேள்விக்கு பதில் அளிக்காமல் இருந்திருந்தால் 716 மதிப்பெண்கள் வழங்கியிருக்க வேண்டும். தவறாக பதில் அளித்திருந்தால் 715 மதிப்பெண்கள் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் 718 மற்றும் 719 மதிப்பெண்கள் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரியவில்லை என தெரிவித்த அவர், இதனால் தான் நீட் விலக்கே நம் இலக்கு என்று கூறி வருகிறோம் என்றும், தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு தேசிய தேர்வு முகமை நிச்சயம் பதில் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பள்ளி திறக்கும் நாளான ஜூன் 10ஆம் தேதியே மாணவ மாணவியர்களுக்கு பாட புத்தகம் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டில் அனைத்து வகை அரசு உதவி பெறும், பகுதி நிதி உதவி பெறும் பள்ளிகளில், நிதி உதவி பெறும் வகுப்புகள் மற்றும் சுயநிதி பெறும் பள்ளிகளில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் தமிழ் வழியில் இயங்கும் வகுப்புகள் ஆகியவற்றில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பாட புத்தகம், நோட்டு புத்தகம், புத்தகப்பை, காலணிகள், காலேந்திகள் மற்றும் கால் உறைகள், கம்பளி சட்டை, மழை கோட்டு, பூட்ஸ் மற்றும் கால் உறைகள், சீர் உடைகள், வண்ண பென்சில்கள், வண்ண கிரையான்கள், மிதிவண்டிகள், கணித உபகரண பெட்டிகள் மற்றும் புவியியல் வரைபடம் ஆகிய நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. அந்த வகையில் பள்ளி திறக்கப்படும் நாளான ஜூன் 10ஆம் தேதி மாணவ மாணவியர்களுக்கு பாட புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் புவியியல் வரைபடம் ஆகிய நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. 60.75 லட்சம் மாணாக்கர்களுக்கு நோட்டு புத்தகமும் 8.22 லட்சம் மாணாக்கர்களுக்கு புவியியல் வரைபடமும் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை, வாலாஜாபேட்டை, விசி மோட்டூர், ஆட்டோ நகர், செங்காடு மோட்டூர், அனந்தலை, தகரகுப்பம், வள்ளும்பாக்கம், நவல்பூர் மற்றும் ஆற்காடு, விசாரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல் திருப்பத்தூர், ஆம்பூர் அடுத்த மேல் சான்றோர் குப்பம் பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்த கனமழையால் சாலையோரம் இருந்த புளியமரம் சாய்ந்து விழுந்ததில் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதில் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் கலந்து இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கழிவுநீர் ஆற்றில் கலந்துவிட்டதால் பாலாறு முழுவதும் வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது. அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
அதேபோல் ஆலங்காயம் சுற்று வட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனமழையால் 7 மின் கம்பங்கள் சாய்ந்துள்ளன. மேலும் இதில் 3 மின் கம்பங்கள் உடைந்து விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மின்சாரத்துறையினர் மின் கம்பங்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதி முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஓடும் ரயிலில் ரகளையில் ஈடுபட்ட மத்திய ரிசர்வ் காவலரை இறக்க கோரி பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அரை மணி நேரம் ரயில் காலதாமதமாக சென்றுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முன் பக்கமுள்ள பொதுப்பெட்டியில் கோயம்புத்தூர் மத்திய ரிசர்வ் வங்கி காவல்துறையினர் 10க்கும் மேற்பட்டவர்கள் மது போதையில் பயணித்துள்ளனர். மேலும் உடன் பயணித்த சக பயணிகளிடம் ரகளையில் ஈடுபட்டதுடன் பயணி ஒருவரை கன்னத்தில் அறைந்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட பிற பயணிகளையும் தான் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளனர். அதனை அடுத்து ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் சக பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரயில்வே காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மதுபோதை காவலர்களை கீழே இறக்கிய பின்னரே ரயில் புறப்பட்டது. இதனால் ரயில் அரை மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை பரிமள ரெங்கநாதர் கோவிலில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று ஸ்ரீ ராமானுஜர் பக்த கைங்கரிய சபா சார்பில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது. ஸ்ரீ சுகந்தவன நாயகி ஸ்ரீ சுகந்தவனநாதர் சுவாமி வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி 1001 கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. மேலும் இன்றிரவு பெருமாள் வீதி உலா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழ வேண்டி அறம் மக்கள் கட்சியினர் 5 பேர் அப்பகுதியில் மாரியம்மன் கோவிலில் அங்கப்பிரதர்ஷனம் செய்து வழிபாடு செய்துள்ளனர். மேலும் திமுகவின் 3 ஆண்டு கால சாதனையை போற்றியும் அங்கப்பிரதர்ஷனம் மேற்கொள்ள உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்ஜீவன் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் கேளம்பாக்கம் வண்ணாள் ஏரியில் கிணறு தோண்டும் பணியை அதிகாரிகள் துவங்கியதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த துணை மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சோதனையை துவங்கினார். கரூர் மக்கள் நீதிமன்றத்தில் 21,969 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் 5 வழக்குகள் சமரசம் செய்யப்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளது. மக்களின் அதிகமான வழக்குகள் நிரந்தரமாக தீர்வு காண்பதற்கும் வழக்கில் செலவு குறைகளை நீதிமன்ற முத்திரை கட்டணங்களை திரும்ப பெறுவதற்கும் மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட முதன்மை நீதிபதி சண்முக சுந்தரம் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட புது குடியானூரில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 42 லட்சம் மதிப்பில் 32 கடைகள் கொண்ட வாரச்சந்தை திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் ஹேமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்த வாரச்சந்தையால் விவசாய மக்கள், சிறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் அரக்கோணம் ரயில்வே கேட் அருகே நின்று கொண்டிருந்த டிராக்டர் மீது ஆட்டோ மோதி விபத்துக்குள்ளானது. அதில் ஆட்டோ ஓட்டுநர் ஹரிகிருஷ்ணன் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெமிலி காவல்துறையினர் வாகனங்களை அப்புறப்படுத்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அகரம் கிராமத்தை சேர்ந்த முருகன் குடும்பத்தினர் நிரந்தர வீடு இல்லாததால் அவர்களது உறவினர் வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வந்த கனமழையால் வீட்டின் மேற்கூரை குழந்தைகள் மீது விழுந்துள்ளது. உடனே அவர்களை மீட்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் 4 தேர்வு வரும் ஞாயிறு ஜூன் 9ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள நிலையில் முதன்மை கண்காணிப்பாளர், பறக்கும் படைகள், இயக்க குழுக்கள் மற்றும் ஆய்வு அலுவலர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது.
விருதுநகர் மதுரை சாலையில் உள்ள பிரபல ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நகைக்கடையில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை மேலும் பரவ விடாமல் தடுத்து தீயை அணைத்துள்ளனர். குறித்து கடை மேலாளர் பால் கண்ணன் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 53,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 190 ரூபாய் குறைந்து 6,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 96 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கெஜ்ரிவாலுக்கு கூட ஜாமீன் கிடைத்துவிட்டது, தனக்கு கிடைக்கவில்லை என்று பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் இம்ரான்கான் பேசியுள்ளார். ஊழல் வழக்குகள் தொடர்பாக கைதாகி சிறையில் உள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஒரு வழக்கு தொடர்பாக அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஆஜரானார். அப்போது இம்ரான்கான் வாதாடுகையில், இந்தியாவில் தேர்தலை முன்னிட்டு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஆனால் இங்கே என் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. பொது தேர்தலுக்கு 5 நாட்களுக்கு முன் எனக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இங்கு அறிவிக்கப்படாத ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது என்று கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழா 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எதிர்க்கட்சி தலைவர் யார்? காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீவிர ஆலோசனை. மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி திறக்கும் நாளிலேயே பாட புத்தகம் வழங்கப்படும். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.